ஹே காய்ஸ், வெல்கம் டு மீனூஸ் லைஃப் ஸ்டைல் வித் ஃபேமிலி. இது எங்களோட சண்டே அவுட்டிங் டைம். எல்லா சண்டேயும் 2 hours நாங்கள் வெளியே போகிற டைம். எங்களுக்கு தேவையானதையெல்லாம் ஷாப்பிங் பண்ணி 1 வீக்குக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தேவையானதை ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த 1 வீக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த வீக்கு திருப்பி தேவையானதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் எங்களோட ரொட்டீனாகவே இருந்துச்சு. போன வீக் போன இன்சிடென்ட்ஸ் எல்லாம் தான் நான் உங்களுக்கு கவர் பண்ணி இந்த விலாகில் கொடுத்துருக்கேன். இந்த ஏரியா ரொம்ப க்ரீனரியாக, மக்கள் ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருக்க ஒரு இடம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாக இல்லை, கம்மியான ஹாஸ்பிட்டல்ஸ் அண்டு அதிகமான மக்கள் இருக்கிற ஒரு ஏரியாவை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். அவ்வளோ ட்ரெடிஷ்னல், அவ்வளோ அழகான காற்று, அவ்வளோ அழகான ஏரியா, அவ்வளோ ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு இந்த ஏரியா மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் நாங்கள் ஒர்க் பண்ணுறது இந்த 2 years எங்களோட கோல்டன் பீரியட் அப்படின்னே சொல்லலாம். இங்கே இருக்கிற மக்கள், இங்கே இருக்கிற எல்லாரையுமே ரொம்ப அன்பாக, அவ்வளோ அழகாக ப்ரொடெக்ட் பண்ணி பார்க்குற மக்களாகவே இருக்காங்க. ஆல்ரெடி பழைய ஸ்டாஃப் இருந்தாங்க. புதுசாக வந்த ஸ்டாஃப்ஸுக்கு தேவையான விஷயங்களை வாங்குறதுக்காக தான் இந்த சண்டேயை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். எங்களோட சண்டே ஃபேவரேட் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இங்கே ரோஸ் மில்க் ரொம்ப நல்லாவே இருக்கும். பாதாம் பிசினெல்லாம் போட்டு அவங்களோட மெத்தடில் சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. பர்சனலாக எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதில் 8 பேருக்கு நாங்கள் ரோஸ் மில்க் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் 7 தான் கிடச்சிச்சு. 2 மேங்கோ ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த மேங்கோ ஜூஸ் ஸ்பாட்லேயே அவ்வளோ அழகாக சூப்பராக நட்ஸ் எல்லாம் கிரைண்ட் பண்ணி போட்டு சூப்பராக பண்ணி தந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த டிஃபன் பாக்ஸு, பிளேட்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் வாங்குறதுக்காக ஒரு ஷாப்புக்கு போயிருந்தேன். இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்து, குவாலிட்டியாகவும் இருந்து, ப்ரைஸும் ரீசனபிளாகவே இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாங்கள் அதில் 2-3 செலக்ட் பண்ணி அந்த பிள்ளைங்களுக்காக வாங்கிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த குளிக்கிறதுக்கு சம்திங்ஸ் வாங்குறதுக்கு, பக்கெட்டு, மக் இந்த மாதிரியான சம்திங்ஸ் வாங்குறதுக்கு இதே மாதிரியான ஒரு ஷாப்புக்கு தான் போயிருந்தேன். அங்கேயுமே ரீசனபிளான ப்ரைஸில் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா திங்ஸும் கிடைக்கும், பட் ரீசனபிளாகவும் கிடைக்கும். அதனால் எனக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் ஷாப்பிங் விலாகை அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணி வைப் பண்ணிகிட்ருந்தோம். இந்த ஏரியாவில் எங்களுக்கு நேட்டிவ் பிளேஸ் மாதிரி ஃபுட்டு கிடைக்கலைனாலும் ஃபுட்டு ஆரோக்கியமாகவும் இங்கேயே விளையிற பொருட்கள் வச்சு குக் பண்ணி கொடுக்கறதுனால அது ஆரோக்கியமான ஃபுட்டாகவே இருக்குது. எங்களுக்கு பர்சனலாக இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. கூட வந்த புதிய பிள்ளைங்களுக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் இது ஓகே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ ரீசனபிளாக இருக்கும். ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லா விஷயங்களுமே இங்கே கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு ஷார்ட்டில் போட்டிருந்தேன், ஒரு தாத்தாவோட கடையில் ஃப்ரூட்ஸ் வாங்கினது. இங்கேயே அக்ரிகல்ச்சரில் இருக்கிற பொருட்களை தான் இவங்க மக்களுக்காக சேல் பண்ணுறாங்க. எனக்கு பர்சனலி இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் இருக்கிற ஏரியா இப்போது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த குட்டி கிராமத்தில் உள்ள நிறைய விஷயங்களை நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஈஸியாக என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.